வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளாக பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட்டு, கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்ருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே. பட் அதுதானே என் தொழில். அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் 2க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ முதல் நான் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்துல இப்போதான் முதல் நான் நடிக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் லெவலுக்கு அறியப்பட்ட சுபாஸ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு அன்பு. ஒரு எளிய மனிதர்கள் இடத்துலேருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு கலைஞன் தானே தம்பி, ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு, பெர்ஃபார்ம் ஓரியன்டடு, அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் சார் இது நினைச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சோம். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை பிரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாம், 2 பேரும் போய் வச்சுட்டு வந்தோம் தம்பி. ஆமாம், சரி, நன்றி. ஒட்டுக்கா நான் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க இது இப்போ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் என்ன பேச போகிறேங்க? எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னே தெரியலையே. நானும் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாங்க? அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங்கில் ஒர்க் பண்ணேன், ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடைச்சது.
சரி நம்ம அவரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம்தான் அது. ஸோ ஐ எம் லக்கி ஐ டிட் இட். ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம். ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், பட் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இல்லை, சீரியல் இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் 2 படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. ஓகே, இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.